4 தங்க விதிகள். நாம் ஆரோக்கியமாக வாழ்வதற்காக வாழ்வியல் முறையாக கடைபிடிக்க வேண்டிய 4 தங்க விதிகளைப் பற்றி இந்த காணொளியில் பார்க்கலாம். 1. பசி. 2. தாகம். 3. ஓய்வு மற்றும் உறக்கம். 4. மருந்துகள். இந்த 4ஐயும் சரியாக கடைபிடித்தால் நம் உடலில் உள்ள நோய்கள் படிப்படியாக குணமாகும். இந்த 4ஐயும் எவ்வாறு கடைபிடிக்க வேண்டுமென்று இப்போது பார்க்கலாம். முதலாவதாக பசியையும் உணவு சாப்பிடுவது பற்றியும் பார்ப்போம். 1. பசிக்காமல் சாப்பிடக்கூடாது. 2. பசி ஏற்படும் போது பிடித்த உணவை தேவையான அளவு மட்டும் சாப்பிட வேண்டும். தேவைக்கு அதிகமாக சாப்பிடக்கூடாது. 3. எதிர்மறை உணர்ச்சிகள் மற்றும் சிந்தனைகள், அதாவது நெகட்டிவ் ஃபீலிங்ஸ் அண்ட் திங்கிங் இருக்கும்போது எதுவுமே சாப்பிடக்கூடாது. 4. தினசரி நாம் உணவில் ஜங்க் எனப்படும் துரித உணவுகள் இருக்கக்கூடாது. 5. இரவு 7 மணிக்குப் பிறகு நிச்சயமாக சாப்பிடக்கூடாது. குறிப்பு: தொடர்ச்சியாக பசியை புறக்கணித்த உடம்பிற்கு பசி உணர்வு வராது, அல்லது பசி உணர்வு நமக்கு தெரியாது. அப்படிப்பட்ட சமயத்தில் எதுவுமே சாப்பிடாமல் இருக்கும்போது உடல் சோர்வு மூலமாக பசியை உடல் உணர்த்தும். அதனை அறிந்து கொண்டு திரவ உணவுகளான பழச்சாறு, சூப் வகைகள் போன்ற எளிமையாக ஜீரணமாகும் உணவுகளை எடுத்துக்கொள்ள வேண்டும். 2. தாகம். தாகம் என்பதை 3 வகைகளில் நாம் அறியலாம். அவை உதடு காய்ந்த நிலை, தொண்டை வறட்சி, உள்தாகம். இந்த 3 வகைகளிலும் தாகத்தை உணர முடியவில்லை எனில் அரை மணி நேரம் அல்லது 1 மணி நேரத்திற்கு ஒரு முறை கொஞ்சமாக தண்ணீர் குடிக்கும்போது நமது உடலுக்கு தண்ணீர் தேவை இருப்பதை உடல் உணர்த்தும். இவ்வாறாக தாகம் ஏற்படும்போது சாதாரண தண்ணீர் மட்டுமே குடிக்க வேண்டும். மினரல் வாட்டர், ஐஸ் வாட்டர், சுடு தண்ணீர், இளநீர், பழச்சாறு போன்றவற்றை தவிர்க்க வேண்டும். காரணம், உடலின் தண்ணீர் தேவையை பூர்த்தி செய்யும் ஒரே மருந்து சாதாரண தண்ணீர் மட்டுமே. எனவே தாகத்தின் போது மேற்கண்டவற்றை தவிர்த்து சாதாரண தண்ணீர் மட்டுமே குடிக்க வேண்டும். 3. ஓய்வு மற்றும் உறக்கம். ஒரே மாதிரியான செயலை தொடர்ந்து செய்யும்போது ஏற்படும் சோர்வுக்கு நாம் அந்த செயலுக்கு எதிராக செய்யும் செயலே ஓய்வு ஆகும். உதாரணமாக, நின்று கொண்டு, நடந்து கொண்டு அல்லது உடல் உழைப்பு மூலம் செய்யும் வேலைக்கு கொஞ்சம் நேரம் அமர்ந்து கொள்வதும், தேவைப்பட்டால் படுத்துக் கொள்வதும் ஓய்வு ஆகும். மற்றும் அமர்ந்து கொண்டே எழுத்து வேலை அல்லது கணினி வேலை செய்யும் வேலைக்கு இடையில் கொஞ்சம் நேரம் நடப்பது அல்லது உடலுக்கு அசைவு கொடுப்பது ஓய்வு ஆகும். உடலுக்கு ஓய்வு கொடுப்பது போலவே மனதிற்கு கொடுக்கும் ஓய்வே தூக்கம் ஆகும். என்னதான் 3 நேரமும் சத்தான உணவுகளை எடுத்துக்கொண்டாலும் இரவில் உறங்கவில்லை எனில் அடுத்த நாள் முழுவதும் சோர்வாகவே இருக்கும். எனவே இரவு 9:30 மணிக்கு முன்னர் படுக்கைக்கு சென்றுவிட வேண்டும். இரவில் நன்றாக உறங்கினால் மட்டுமே நாம் உண்ட உணவின் சத்துக்கள் முழுவது உடல் சக்தியாக மாறும். அந்த சக்தியே நோய் எதிர்ப்பு சக்தியாக மாற்றமடைந்து உடலில் உள்ள நோய்களை குணமாக்கும். எனவே இரவு 9:30 மணிக்கு முன்னர் படுக்கைக்கு செல்ல வேண்டும். அப்படி செல்வதற்கு 1 மணி நேரத்திற்கு முன்பு, அதாவது 8:30 மணிக்கு முன்னர் மின்னணு சாதனங்கள் பயன்பாட்டை நிறுத்தியிருக்க வேண்டும். 4. மருந்து மற்றும் மாத்திரைகள். மருந்துகளின் எண்ணிக்கை அதிகரிக்கிறது எனில் நோய் மற்றும் நோயின் தன்மை அதிகரிக்கிறது. எனவே தொடர்ச்சியாக மருந்து மற்றும் மாத்திரைகள் எடுத்துக்கொள்ளும் நபர்கள் இந்த வழிமுறைகளை பின்பற்றுவதன் மூலம் இயற்கை வழி வாழ்வியல் மருத்துவர்களின் ஆலோசனையின் பேரில் மருந்து மற்றும் மாத்திரைகளை குறைக்கவோ நிறுத்தவோ செய்ய முடியும். நன்றி.